Hello everyone. In this video, list methodsல sort method பத்தி பார்க்கலாம். மத்த methods எல்லாம் வந்து previous videoல நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த sort method எதுக்காக யூஸ் பண்றோம்னா, ஒரு லிஸ்ட்ல இருக்கக்கூடிய டேட்டா ஐட்டம்ஸ் வந்துட்டு ஒரு அசெண்டிங் ஆர்டர்ல இல்லைன்னா டிசெண்டிங் ஆர்டர்ல சார்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது தான் இந்த sort method. ஸோ பை டிஃபால்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அசெண்டிங் ஆர்டர்ல தான் அந்த டேட்டா ஐட்டம்ஸ் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய டேட்டா ஐட்டம்ஸ் வந்துட்டு சார்ட் ஆகும். ஸோ லெட் அஸ் டேக் அன் எக்ஸாம்பிள். இங்க லிஸ்ட் 1 அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த லிஸ்ட்ல வந்துட்டு சில ஸ்ட்ரிங் டேட்டா ஐட்டம்ஸ் இருக்கு. இப்போ இந்த லிஸ்ட்டை வந்து சார்ட் பண்ணணும். இந்த லிஸ்ட் நேம் கொடுத்துக்கலாம். லிஸ்ட் 1 டாட் சார்ட் ஆஃப்னு கொடுத்துக்கலாம். இப்படி கொடுத்தாவே வந்து இந்த லிஸ்ட் வந்து அசெண்டிங் ஆர்டர்ல சார்ட் ஆயிடும். இப்போ லெட் அஸ் பிரிண்ட் த லிஸ்ட் ஆஃப்டர் சார்ட்டிங். ஸோ லிஸ்ட் 1. இப்போ நம்ம இதை ரன் பண்ணலாம். சரிங்களா? ரன் பண்ணோம்னா இங்க வந்து அசெண்டிங் ஆர்டர்ல வந்து இந்த லிஸ்ட் வந்து சார்ட் ஆகி டிஸ்ப்ளே ஆயிருக்கு. ஓகே. இப்போ சப்போஸ் இந்த லிஸ்ட்ல இருக்க டேட்டா ஐட்டம்ஸ் ரிவர்ஸ் ஆர்டர்ல அதாவது டிசெண்டிங் ஆர்டர்ல நம்ம சார்ட் பண்ணணும் அப்படின்னா இங்க இந்த சார்ட் மெத்தடுக்கு ஒரு ஆப்ஷனல் பேராமீட்டர் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷனல் பேராமீட்டர். ரிவர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ட்ரூன்னு நான் இங்க கொடுக்குறேன். ஸோ இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா இந்த லிஸ்ட்ல இருக்க டேட்டா ஐட்டம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆர்டர்ல உங்களுக்கு சார்ட் ஆகி டிஸ்ப்ளே ஆகுது. ஸோ இந்த ரிவர்ஸ் அப்படின்ற ஆப்ஷனல் பேராமீட்டர் மாதிரியே இன்னொரு ஆப்ஷனல் பேராமீட்டரும் இருக்கு. அது வந்து கீ. சரிங்களா? ஸோ இந்த கீங்கிற பேராமீட்டரோட யூஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நம்ம இங்க கொடுத்துக்கலாம். ஸோ கீங்கிற ஆப்ஷனல் பேராமீட்டர்ல we can specify the sorting criteria. Function that specifies a sorting criteria தான் இந்த கீங்கிற பேராமீட்டர்ல நம்ம இங்க கொடுப்போம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் இங்க நம்ம கொடுக்கக்கூடிய ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய டேட்டா ஐட்டம்ஸ் வந்து சார்ட் ஆகும். ஸோ நம்ம இங்க இந்த கீங்கிற பேராமீட்டர்ல முதல்ல LEN அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் நம்ம இங்க கொடுக்கலாம். ஸோ LEN அப்படிங்கிறது என்னன்னா இட் இஸ் அ பில்ட் இன் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் வந்து இட் வில் ரிட்டர்ன் த லென்த் ஆஃப் த கிவன் ஆப்ஜெக்ட். ஸோ நம்ம இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய டேட்டா ஐட்டம்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கோட லென்த்தை வந்து இது வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ பேஸ்ட் அப்பான் த லென்த் இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய டேட்டா ஐட்டம்ஸ் இந்த ஸ்ட்ரிங்ஸ் வந்து சார்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த ரிவர்ஸ் நான் இப்போ எடுத்துடுறேன். ஸோ let us sort this list based upon the length of the string. ஸோ இப்போ இது ரன் பண்ணோம் அப்படின்னா ஸோ பேஸ்ட் அப்பான் த லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் அசெண்டிங் ஆர்டர்ல இந்த ஸ்ட்ரிங் டேட்டா ஐட்டம்ஸ் வந்துட்டு நமக்கு சார்ட் ஆகி டிஸ்ப்ளே ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறதுலே வந்து கம்மியான லென்த்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜிசேட் 4 இல்லைங்களா? இந்த ஸ்ட்ரிங்கோட லென்த். ஸோ ஜிசேட் தென் அடுத்ததான் அதாவது இன்சேட்டோட லென்த் வந்து 5. ஸோ இந்த ஸ்ட்ரிங் டிஸ்ப்ளே ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி அசெண்டிங் ஆர்டர்ல நமக்கு இந்த டேட்டா ஐட்டம்ஸ் வந்து டிஸ்ப்ளே ஆயிருக்கு. இதே வந்து நான் வந்து ரிவர்ஸ்ல டிசெண்டிங் ஆர்டர்ல லென்த் பேஸ் பண்ணி நமக்கு டிஸ்ப்ளே ஆகணும்னா நான் இங்க ரிவர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ட்ரூன்னு நான் இங்க கொடுக்குறேன். ஸோ இப்போ ரன் பண்ணலாம். இதனோட லென்த் தான் வந்துட்டு அதிகம் இல்லைங்களா? ஸோ இந்த சந்திரயான், மங்கள்யான் ஸோ இந்த மாதிரி இந்த லென்த் பேஸ் பண்ணி ரிவர்ஸ் ஆர்டர்ல வந்து இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய டேட்டா ஐட்டம்ஸ் வந்து சார்ட் ஆயிருக்கு. ஓகே. இப்போ இந்த கீ அப்படின்ற பேராமீட்டர்ல இந்த LEN மாதிரியே வந்து we can use some user defined functions also. அதுக்கு முன்னாடி நான் இங்க இந்த ஒரு சில டேட்டா எலிமெண்ட்டை நான் இங்க மாத்துறேன். ஸோ CM. ஸோ இதை வந்து நான் வந்து ஸ்மால் லெட்டர்ல வச்சுக்கிறேன். சரிங்களா? இதெல்லாம் வந்து கேபிட்டல் லெட்டர்ல இருக்கு. இப்போ நம்ம இதை சார்ட் பண்ணி பார்க்கலாம். நான் இங்க ரிவர்ஸ்ங்கிற இந்த பேராமீட்டரை நான் எடுத்துறேன். இதே மாதிரி எல்லா பேராமீட்டரும் நான் எடுத்துறேன். ஸோ ஜஸ்ட் நம்ம சார்ட் மட்டும் பண்ணி பார்க்கலாம். ஸோ லெட் அஸ் ரன் திஸ். ஸோ இதை சார்ட் பண்ணோம் அப்படின்னா அப்பர் கேஸ் லெட்டர்ஸ்ல ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த டேட்டா எலிமெண்ட்ஸ் எல்லாம் முதலே சார்ட் ஆயிருக்கு. ஆனா இங்க லோயர் கிளாஸ்ல ஸ்டார்ட் ஆகக்கூடிய டேட்டா எலிமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு லேட்டர் வந்து சார்ட் ஆயிருக்கு. ஸோ நமக்கு வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஸ்மால் லெட்டர்ல இருந்தாலும் சரி கேபிட்டல் லெட்டர்ல இருந்தாலும் சரி ப்ராப்பரா வந்துட்டு நமக்கு சார்ட் ஆகி வரணும். சரிங்களா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா நான் வந்து இங்க ஒரு கீக்கு ஒரு பேராமீட்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ இதுல நம்ம வந்து ஸ்ட்ரிங் டாட் லோயர் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ யூஸ்வலா ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் ஸ்ட்ரிங்கிறது ஒரு பில்ட் இன் ஃபங்க்ஷன் இல்லைங்களா? ஸோ வாட் எவர் த டேட்டா வி கிவ் இட் வில் கன்வெர்ட் இன்டு எ ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ஸ்ட்ரிங்ல இருக்கக்கூடிய லோவர் அப்படின்ற ஒரு மெத்தடை நான் இங்க யூஸ் பண்றேன். கீ அப்படின்ற பேராமீட்டர்ல நம்ம பாஸ் பண்ணக்கூடிய இந்த str டாட் லோவர் என்ன பண்ணுவோம்னா ஸோ ஒவ்வொரு டேட்டா எலிமெண்ட்டையும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் லோயர் கேஸ்ல மாத்திரும். ஸோ லோவர் கேஸ்ல மாத்தின பிறகு நமக்கு சார்ட் பண்ணி நமக்கு அதுக்குண்டான ரிசல்ட்டை வந்து இங்க டிஸ்ப்ளே பண்ணும். ஸோ லெட் அஸ் ரன் திஸ். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இங்க சி வந்து ஸ்மால் லெட்டர்ல இருந்தாலும் உங்களுக்கு கரெக்டா இங்க சார்ட் ஆகி டிஸ்ப்ளே ஆயிருக்கு. இதே நம்ம ரிவர்ஸ்லயும் பண்ணி பார்த்துக்கலாம். ரிவர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ட்ரூன்னு நம்ம கொடுத்தோம்னா இதே லிஸ்ட் வந்துட்டு irrespective of upper case and lower case உங்களுக்கு கரெக்டா சார்ட் ஆகி டிஸ்ப்ளே ஆயிருக்கு. ஸோ இதே மாதிரி நம்ம யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் நம்ம இங்க யூஸ் பண்ணலாம். ஸோ நான் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன் அப்படின்னா சப்போஸ்
நான் str_lowerன்னு வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வந்து நம்ம எழுதணும். சரிங்களா? ஸோ இந்த கீ பாராமீட்டர் நம்ம பாஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் வந்து we have to write this function. Let's write this function. So def str_lower of colon. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டிப்பா it will accept a single parameter. அதுதான் வந்து இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு டேட்டா எலிமெண்ட். சரிங்களா? நான் எலிமெண்ட் வந்துட்டு பாராமீட்டரா வச்சுக்கிறேன். இந்த ஃபங்க்ஷன் என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா இட் ரிட்டர்ன்ஸ் த எலிமெண்ட் டாட் லோயர் ஆஃப். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு ஒவ்வொரு எலிமெண்ட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு டேட்டா எலிமெண்ட்டையும் எடுத்துட்டு அந்த எலிமெண்ட்டை வந்து லோயர் கேஸ்ல கன்வெர்ட் பண்ணி இங்க கொடுக்குது. ஸோ பேஸ்ட் அப்பான் திஸ் வந்து பாத்தீங்கன்னா சார்ட்டிங் வந்து நடக்கும். ஸோ லெட் அஸ் ரன் திஸ். ஸோ சேம் ரிசல்ட். சரிங்களா? ஏன்னா நம்ம வந்து str.lower இங்கே கொடுத்தோம். அதுக்கு பதிலா நம்மளே வந்துட்டு ஒரு செல்ஃபா ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிட்டு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி நம்ம அதை வந்து இங்க பாராமீட்டரா இங்க பாஸ் பண்ணலாம். ஸோ நான் இங்க ரிவர்ஸ் எடுத்த பிறகு நான் ரன் பண்றேன். ஸோ அசெண்டிங் ஆர்டர்ல ஆல்பபெட்டிக்கல் வைஸ் வந்து நமக்கு சார்ட்டிங் நடந்திருக்கு. திஸ் இஸ் ஹவ் வி கேன் யூஸ் a sort மெத்தட். ஸோ நான் சார்ட் மெத்தட் பத்தின notes இங்க கொடுத்திருக்கேன். Thanks for watching this video. If you find this video useful, kindly share it with your friends and do subscribe this channel. Thank you.